நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு நம்புறவங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வீட்டுல கேட்டுட்டே வந்தாலும் இவங்க அதை தட்டி கழிச்சுட்டே வராங்க. கூட இவங்களுக்கும் நம்ம ரவீந்திர விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கீர்த்தி சுரேஷோட தாத்தாவான எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வருது. இதை கேட்டு ஷாக்கான எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் தான் சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது தன்னோட பேத்தி கல்யாணத்தை பார்த்துடணும்னு ஆசைப்படுறாரு. இதனால நம்ம கீர்த்தி சுரேஷும் வேண்டா வெறுப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா பாக்குற எந்த மாப்பிளையுமே சரியா இல்லாததால நம்ம கீர்த்தி சுரேஷ் ரவீந்திர விஜய் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. கல்யாண வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனா இதன் பிறகுதான் ரவீந்திர விஜய் அவரோட உண்மையான சுயரூபமே நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு தெரிய வருது. இதன் பிறகு என்ன, பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் நடந்தா இல்லையா? இதுக்கான பாதையில நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் கொண்ட கொள்கையில எந்த கொள்கையில எதிர்த்து செயல்பட வேண்டி இருந்ததுன்னு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பழமை மாறா பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த கயல்விழி பாண்டியன் கடுப்பேத்தர பாண்டியன்.